உலகினிய உழைப்பின் சிகரம் கார்த்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் கொண்ட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தமிழ் புத்தாண்டு ராசி பலன். உங்களுக்கு மாத ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். தேவையில்லா விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு ஏற்றமிகு ஆண்டாக அமைகிறது. பெற்றோர்கள் உடல் நலனில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. பெற்றோருக்கு சற்று நன்றாக இல்லை. மாத கடைசியில் உடன் பிறப்புகளிடையே தேவையில்லா மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக அமைகிறது. வைகாசி 12 வாக்கில் தனஸ்தானத்தில் இருந்து வந்த குருவான் உச்ச வீட்டை நோக்கி செல்கிறார். அப்போ குருவான் இந்த ஆண்டு உங்களுடைய தைரியஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் மாறி மாறி போய் அமர்கிறார். அப்போ கண்டிப்பாக பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் மற்றும் சற்று கவனம் தேவை. சிலருக்கு திடீர் ராஜ்யங்கள் வரும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு சிலர் புதிய வாகனங்கள் வாங்க நினைப்பீர்கள். அது ஒரு வகையில் நன்மைகள் தான். உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஆடி ஆவணி மாதங்களில் தற்காலிக பணி நீக்கம் நடைபெறக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு சம்பந்தமே இல்லாமல் வேலை இழப்பு ஏற்படக்கூடிய வருடமும் இந்த வருடம்தான். தொழிலாளர்களுக்கு சில நேரம் ஓரிடத்திலிருந்து வேறு இடங்கள் மாறக்கூடிய சூழலை உருவாக்கும். மாற்றி தொழிலை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ தொழில் நிமித்தமாக சில இடங்களில் இடமாற்றம் ஏற்படும். ஆக உங்களுடைய உழைப்புக்கேற்ற சில நன்மைகளும் இந்த ஆண்டு உண்டு. பல நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. தாங்கள் வியாழக்கிழமை இந்த ஆண்டு தட்சாமத்திக்கில் குரு பகவானுக்கு நல்லா கவனமாக இருக்கணும். தட்சாமத்திக்கில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். நிலைமை நடக்கட்டும். பாகப்பிரிவினை நன்றாக முடியும்.